ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வெல்கம் டு படிஜா 2023 ஃபன். ஃபன். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நீங்களும் நல்லா நல்லா இருப்பீங்கன்னு இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். நம்புறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு சப்போர்ட்டை கொடுங்க. எங்களுக்கு கொடுங்க. ஆமா, நாங்க உங்கள் குடும்பம். உங்க குடும்பத்துல ஒருத்தர். ஸோ போன வீடியோவில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்னா, இவங்க கல்யாணத்தில் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ண வரைக்கும் பார்த்தோம். மீட் பண்ணோம்னா ஒருத்தர் பேசிக்கல, ஒருத்தர் யாருன்னு தெரியாது. பாத்துக்கல. நான் இவங்கள பார்க்கல, இவங்க என்ன பார்த்துருக்காங்க. அதோட நேற்று சொல்லியிருந்தோம். அவ்வளவுதான். இன்னைக்கு அதை தொடர்ச்சியாக சேனல் ஓனரமாகவே சொல்லுவாங்க. எப்படி எப்படி அடுத்து இது ஸ்டார்ட் ஆச்சு, லவ் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம். நான் அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போயிட்டேங்க. சென்னை கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இவரை பற்றின மைண்ட் செட் எதுவும் கிடையாது, இவருக்கு என்ன பற்றின மைண்ட் செட் எதுவும் கிடையாது. நான் பாட்டில் என்னோடய வேலையை நான் சென்னையில் இருக்கும்போது நான் பார்த்துட்ருக்கேன். ஆமாங்க. ஆமாம் ஆமாங்க. ஆமாங்க, பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னாச்சுன்னாக்கா தீபாவளி இருந்துச்சு. தீபாவளிக்கு நான் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், காட்டன் புடவைலாம். அந்த எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் 4-5 சாரீஸ் எடுத்துருந்தேன். அப்பாவுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துருந்தேன். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஊருக்கு வரப்போ, நீ ஊருக்கு வரும்போது இங்கே வா, வீட்டுக்கு வா, நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், வீட்டுக்கு யாருமே வரமாட்டுறாங்க, நீயாவது வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணி கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் சும்மா பேச்சுக்கு, சரி நான் வரேன் அப்படின்ட்டு சொன்னேன். எல்லாருமே ஊர்ல எல்லாம் தான் வந்தவொடனே விருந்தாடி வீட்டுக்கு போக தோணும். நம்ம வீட்டுக்கு தான் போக தோணும் இல்லையா? நம்மளே ரொம்ப மாதம் கழிச்சு ஊருக்கு வரோம். சரி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு வரேன்னே. அடுத்து சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு வாங்க வாங்க, வா வா வா, வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், எந்த ஊர் வந்துட்டு தான் நான் ஊருக்கு போகணும், வா 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 வா, எனக்கு கிராமம், இந்த டவுனுக்கு வந்துட்டு தான் எங்கள் ஊர் பஸ் ஏறி அப்படி போகணும், வா 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 வான்ட்டு இருந்தாங்களா. சரி வரேன்னு சொல்லியாச்சு. திருப்பி மாமியாரை விட்டு பேச சொன்னாங்க. அதாவது அவங்களோட மாமியார் விட்டு பேச, இவங்க அம்மா விட்டு பேச சொன்னாங்க. அவங்க இப்போ எனக்கும் மாமியார் எங்கள் மாமியாரை விட்டு பேச சொன்னாங்க. வாமா நீ வீட்டுக்கு வந்துட்டு போ, இப்படியே தானே போகணும், வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க. ஐயோ என்ன எடுத்து தர்ம சங்கத்துக்கு ஆளாக்குறாங்க, ஃபேமிலியில் எல்லாருமே கூப்பிட்றாங்களேன்னு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நைட்டு பஸ்ஸும் ஏறிட்டேன். நான் பஸ் ஏறினதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நைட்டு 11 மணிக்கு பஸ்ஸில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. அது யார் வயசுன்னு எனக்கு தெரியாது. இவர் வயசு ஃபோனில் நல்லா இல்லை. நானும் இவங்க அப்பா நினச்சிட்டு பேசினேன். அப்பா சொல்லுங்க அப்பா, எப்படி இருக்கீங்க அப்பா, அம்மா நீ வீட்டுக்கு வரியா, காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், ஐயோயோ இந்நேரத்துக்கு நமக்காக மனக்கெட்டு கேட்குறாங்களே, நான் எங்கள் மாமனார் நினச்சிட்டேன், இவரோட அப்பான்னு நினச்சிக்கிட்டேன். எல்லாருமே கேட்குறாங்க, கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அத்தனை மணிக்கு மேலே தான் நான் முடிவு பண்ணேன். சரி காலையில் போயிட்டு இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ராஜராஜன் பேசுகிறேன்னு இவரும் சொல்லலை. வாங்கப்பா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசிட்டு சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். காலையில் 4:30 மணிக்கு பஸ் வந்துச்சாங்க. அதான் நீங்கள் சொல்லுங்கள். 4:40. 4:40. நான் கூட 4:30 4:40. ரெகுலரா அந்த டயத்துக்கு தான் வரும். அந்த டைம்ல எனக்கு தெரியும்ல. நான் டிரைவர் தானே. இவரு டிரைவர். இவரு டியூட்டிக்கு கிளம்பி போகணும். மழை சரியான மழை. மழை சோன்னு பெய்யுது. நல்ல குளிர் வேற. சிரிக்காதீங்க சொல்லுங்க. வண்டிக்கு ரெடி ஆயிட்டாரு. வண்டிக்கு ரெடி ஆயிட்டு 4:40க்கு நான் வரேன். காலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கே ஃபோன் அடிச்சாங்க. இவர் எந்திரிச்சு டியூட்டிக்கு போறதுக்கு எந்திரிச்சோடனே எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பாரு போல இருக்கு. அப்போ வரைக்கும் அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபோனில் நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்ட்டு எனக்கு தெரியாது. ஏம்மா வந்துட்டிங்களா, எங்கே இருக்கிறீங்க, பஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானே அந்த வந்துட்டோம், இத்தனை மணிக்கு வரும் போல இருக்குது பஸ்ஸு, இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 4:40க்கு பஸ் விட்டு இறங்குறேன். என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்க. வெக்கமாக இருக்கு. ஆமாம் வெக்கப்படுது போல. மறந்துட்டாரு. ஏன்னா அப்போ வரைக்கும் அவருக்கு லவ் இல்லை. ஏதோ ஒரு கட்டாயத்தினால அவங்க அண்ணி போயிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதால கிளம்பிருப்பாங்க போல இருக்கு. பஸ்ஸை விட்டு இறங்குறேன். பஸ்ஸுக்கு குறுக்க இப்படி பைக்கை போட்டுட்டு நிற்கிறாங்க. பஸ் இப்படி நிற்குதுன்னா பைக் இப்படி நிற்குது. இது பஸ் அப்படின்னா இது பைக். இப்படி பறிச்சு நிப்பாட்டிட்டு தலையில் ஒரு துண்டு, ஒரு குடம் இடம் எடுத்துறால மழை தூரிட்டு இருக்கு.
இறங்குன உடனே வாங்க இறங்க அப்படின்னாரு. நான் இவங்க தான் நம்மள பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன்ல நானு. இவர் என்னை அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு அந்த மலையில விடிய காலையில 4:40க்கு இறங்குன உடனே சரி ஏறிக்கிட்டாச்சு. பைக்ல ஏறி வந்தேன். போலாம் ரைட்னு கேட்பாங்க. ஆமா. மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. இவரு டவல் போட்டிருந்தாரு. நானும் டவலும் போடல, ஒண்ணும் போடல. மழையில லைட்டா நனைஞ்சுட்டே தான் வந்தேன். பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்க வரதுக்கு அவ்வளோதான். 10 நிமிஷம் இருக்கும். ஒரு 4 நிமிஷம் கழிச்சு இவரு, "நீங்க வேணா என் தோள்ல கை போட்டுக்கங்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னாரு. "தோள் மேல கை போட்டுக்கங்க." நான் நான் ஏன் கை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் எதுவும் சொல்லிக்கல. நான் பைக்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். வீட்டில் வந்து விட்டுட்டாரு. வீட்டில் வந்து விட்டுட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். உள்ளே கூட வரல. 4:30 4:45 4:50 5 கிட்ட இருக்கும். அவர் வண்டிக்கு போகணும், டியூட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டுட்டு டியூட்டியை கிளம்பிட்டார். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், மாமனார் மாமியார் எல்லாரும் தூக்கத்தில் எங்கள் மாமியார் எந்திரிச்சு சாணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாங்க நான் போனோடனே. அது ஜாலியாக இருந்துச்சு. பூனா இந்த பாரு வந்திருக்கு ஃப்ரெண்டு பாரு பேசணுன்னு. ஐயோ வா தூங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னாங்க அவங்க. அவங்களுக்கு தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எங்களோட அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு. சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தூங்க போனால் எனக்கு 5 மணிக்கு மேலே தூக்கம் வராது. 5 மணிக்கு மேலே நான் எந்திரிக்கிற கேஸ் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நைட்டு பூரா கண்ணு முழிச்சு 5 மணிக்கு தான் தூங்க போகிறேன்னா அப்போ எனக்கு தூக்கம் வரல. அது புது இடமா வேறு இருந்துச்சா தூக்கம் வராது. சரி தூங்கலை, அப்படியே விட்டாச்சு. அப்படியே அப்புறம் எங்களோட முதல் சந்திப்பு. அதான் முதலாம் சந்திப்பில் அப்போ கூட அவர் என்னோட பேர் கேட்டுக்கல. அவரோட பேரும் எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. 2வது வாட்டி நான் பார்க்குறேன், முதல் வாட்டி அவர் பார்க்குறாரு, பேர் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, எப்படி மனசை பறி கொடுத்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை எப்படி பரிமாறிக்கிட்டோம் அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். இன்ட்ரெஸ்டிங்கே அடுத்தடுத்து தான் வரும். இன்ட்ரெஸ்டிங் சினி தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க கூட அதிக நிமிஷம் போட்டா பார்க்க மாட்டேங்கிறதுக்காக தான் அதிகபட்சமே 6 நிமிஷமா கொடுக்குறோம். அதுவுமே வியூஸ் 40 தான் போகுது. அது வேற விஷயம். எனக்கு அது யாராவது புதுசா எங்களை பத்தி பார்க்கணுங்கிறப்ப இப்படி தொடர்ச்சியா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.